ரயில்வே துறையில் தமிழக தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் பயன்படுத்தல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தொடர்ந்து பார்த்துட்டு இன்று பார்க்கக்கூடியது கணிதம் அறிவு கூர்மை பகுதி 10. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இதே பேட்டர்ல வரக்கூடிய தேர்வு கேட்க போறாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய தமிழ் ஐஎஸ்எம்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து தமிழ்ல கண்டக்ட் பண்ணிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்முடைய தமிழ் அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசெவ்வக அறையின் நீளம் அகலம் உயரம் கொடுத்தாங்க. நீளம் 15 மீட்டர், அகலம் 17 மீட்டர், உயரம் 21 மீட்டராக உள்ளது. ஒரு சதுர மீட்டர், ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 42 ரூபாய் என்ற வீதத்தில் அதன் சுவர்கள் மற்றும் மேல் கூரைக்கு வர்ணம் பூசுவதற்கான செலவை கண்டறியவும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். என்ன கொடுக்குறாங்க? கனசெவகம். அப்ப கனசெவகத்துல ஒரு அறை இருக்கு. அப்ப அந்த அறைக்கு சுவர்கள், அப்ப சுவர் எங்க இருக்கும்? 4 பக்கம் சுத்தி தான் இருக்கும். அப்ப சுவர்களுக்கும் மேல் கூரை, அதாவது சீலிங்க்கும் வர்ணம் பூச போறாங்க. அப்ப அதுக்கான செலவு எவ்வளவு? அப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப கனசெவகத்துல சுவர்னு சொன்னாலும் என்ன கண்டுபிடிக்கணும்? பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, பக்க பரப்பு ஃபார்முலா 2l plus b into h. 2l plus b into h. அதாவது என்னது? செவ்வகத்தின் சுற்றளவு தான் 2l plus b. அப்ப செவ்வகத்தின் சுற்றளவோட பின்னாடி ஒரு ஹச்ன்னு போட்டீங்கன்னா பக்க பரப்பு கிடைச்சிரும். அவ்வளவுதான். அப்ப 2l plus b into h. இப்ப கண்டுபிடிங்க. அப்ப 2 நீளத்தை அகலத்தை கூட்டமா? அப்ப நீளம் 15, அகலம் 17. அப்ப கூட்டின எவ்வளோ? 32. அப்ப l plus b எவ்வளோ? 32 into h மதிப்பு எவ்வளோ? 21. இது மொத்தமா பெருக்குங்க. பெருக்கின வரும் 2 32 64. 64 இன்ட்டு 21. அப்ப 64 8, இங்க ஒரு 12 4, இங்க 12, இங்க 3 1. அப்ப எவ்வளவு வருது? 1324. 1324. ஓகே, அடுத்து என்ன சொன்னாங்க? மேல் கூரை. அப்ப மேல் கூரை எனக்கு சொன்னாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். மேல் கூரை மட்டும் பார்த்தவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? செவ்வகத்தின் பரப்பு நீங்க கண்டுபிடிச்சா போதும். அதாவது நீளம் இன்ட்டு அகலம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மேல் கூரைன்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல கனசெவகத்தின் தளம் அடிப்பரப்பு அப்படி கூட கேட்கலாம். ஓகேவா? அப்ப l இன்ட்டு b. அப்ப நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க போறேன். 15 இன்ட்டு 17 பெருக்குனைக்கு எவ்வளவு வரும்? 17 இன்ட்டு 15. அப்ப 5 35 3. அப்ப இங்க 8 1 7 1 5 15, இங்க ஒரு 1. அப்ப எவ்வளவு வருது? 255. அப்ப சீலிங்குக்கு எவ்வளவு வருது? 255. சுவருக்கு எவ்வளவு? 1324. அப்ப ரெண்டையுமே கூட்டுங்க. அப்ப 1324ஐயும் 255ஐயும் கூட்ட போறேன். அப்பதானே கிடைக்கும் சுவருக்கான பரப்பு, மேல் கூரைக்கான பரப்பு. ஓகே, ரெண்டுத்தையும் என்ன பண்ற? கூட்டுறேன். அப்ப எவ்வளவு வரும்? 9, இங்க 7 5 1. ஓகே, இப்ப எவ்வளவு வரும்? சரி, இங்க வந்து 4. ஓகே, இது வந்து 1344. சரி, அப்ப இங்க எவ்வளவு வரும்? 9. அப்ப 1599 மீட்டர் ஸ்கொயர். எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளவு? 42. அப்ப 1599க்கு எவ்வளவு வரும்? பெருக்கிடலாமா? பாருங்க, 1599 அதை 42ஆல பெருக்க போறோம். அப்ப 18 மீதி 1 18 1 19 மீதி 1 11 மீதி 1 3. அப்ப 4 பக்கம் 36 மீதி 3 36 39 மீதி 3 23 மீதி 2 இங்க 6. அப்ப 8 15, இங்க ஒரு 1 11, இங்க ஒரு 1 7, இங்க ஒரு 6. அப்ப 67,158 ரூபா வரும். எவ்வளவு வரும்? 67,158. நெக்ஸ்ட், ஒரு தொட்டியை குழாய் A மற்றும் குழாய் B ஆகியவை இணைந்து 2.4 மணி நேரத்தில் நிரப்புகிறது. குழாய் A மற்றும் மணிக்கு 100 லிட்டர் என்ற விகிதத்தில் தொட்டியை நிரப்ப முடியும். குழாய் B மற்றும் 4 மணி நேரத்தில் அத்தொட்டியை நிரப்ப முடியும் எனில் அத்தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப கொள்ளளவுன்னு கேட்கிறாங்க. ஆனா ஏக்கு வந்து 1 மணி நேரத்தில் 100 லிட்டர் நிரப்புன்னு சொல்றாங்க. ஆனா பிக்கு வந்து எவ்வளவு நேரம் தான் சொல்றாங்க. இங்க வந்து எவ்வளவு லிட்டர் நிரப்புதுன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப நார்மலா கண்டுபிடிக்கலாம். இப்ப A குழாயும் B குழாயும் சேர்ந்து என்ன பண்ணுது? 2.4 மணி நேரத்தில் நிரப்புது. B மட்டும் என்ன பண்ணுது? 4 மணி நேரத்தில் நிரப்புது. அப்ப A மட்டும் எவ்வளவு மணி நேரத்தில் நிரப்புன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து 2.4, B மட்டும் 4. அப்ப A மட்டும் எவ்வளவு நேரத்தில் இருக்கும்?
அப்ப ரெண்டுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் பெருக்கும் 2.4 இன்ட்டு 4 வகுத்தல். ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன மேல பெருக்குன்னா அப்ப என்னது ஏ மட்டும் கேட்ட என்ன பண்ணும் ரெண்டுமே மைனஸ் பண்ணும். அப்ப 2.4 இங்க 4 அப்ப 4ல இருந்து 2.4 போச்சு என்னது 1.6 ஓகேவா. இங்கேயும் பாயிண்ட்க்கு போற நம்பர் இங்கேயும் பாயிண்ட்க்கு போற நம்பர் அப்ப என்ன பண்ணலாம் முழு நம்பரே வச்சுக்கோங்க. இது 24 இது 16 அவ்வளவுதான். அப்போ ஒரு நாங்க நான்கு நானாங்க 16 ஒரு நாங்க நான்கு 6 நாங்க 24 அப்ப என்ன ஆகுது அப்ப ஏ வந்து 6 மணி நேரத்துல நிரப்பும். இப்ப பாருங்க மணிக்கு எவ்வளோ மணிக்கு 100 லிட்டர் நிரப்புது. அப்ப மொத்தம் எத்தனை நேரம் 6 மணி நேரம். அப்ப ஒரு மணி நேரத்துக்கு 100 லிட்டர்னா 6 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிரப்பி இருக்கும் 600 லிட்டர் நிரப்பி இருக்கும். அப்ப அந்த தொட்டியுடைய கொள்ளை எவ்வளவு இருக்கும் 600 லிட்டரை 6 மணி நேரத்துல மணிக்கு 100 லிட்டர் என்ற மணிக்குன்னா ஏ குழாய்ந்து நிரப்பி இருக்கும். அப்ப மொத்தம் எவ்வளோ 600 லிட்டர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க 50 மீட்டர் நீளமும் 42 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வயலின் உள்ளே ஒரு புல்வெளி உள்ளது. அப்புல்வெளியை சுற்றி ஒரு சீரான அகலம் கொண்ட சரள பாதை உள்ளது. பாதையின் அகலம் 6 மீட்டர் என்றால் அப்பாதையின் பரப்பளவு எவ்வளவு? ஓகேங்களா. அப்போ ஒரு செவ்வக வடிவத்துல ஒரு வயல் இருக்கு. அந்த வயலுக்குள்ள என்ன இருக்கு ஒரு புல்வெளி இருக்கு. ஓகேங்களா அவ்வளவுதான். அப்ப செவ்வகத்தோட மதிப்பு எவ்வளோ அகலம் 42 நீளம் எவ்வளோ 50. ஓகே அதுக்குள்ள ஒரு புல்வெளி இருக்கு. அந்த புல்வெளி சுற்றி எனக்கு என்ன இருக்கு பாதை இருக்கு. ஓகே சீரான அகலம் கொண்ட பாதை இருக்கு. அந்த பாதையோட அகலம் எவ்வளோ 6. அப்ப எனக்கு இது எவ்வளோ 6. அப்ப இங்க எனக்கு எவ்வளவு தான் வரும் 6. அப்ப இது மொத்தம் தான் எனக்கு எவ்வளோ 50. அப்ப இங்கிட்டு 6 போயிருது இங்கிட்டு 6 போயிருது மொத்தம் எவ்வளவு போயிருச்சு 12 போயிருச்சா. அப்ப 50ல 12 போச்சு வரும் 38. அப்ப இந்த நீள மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 38 தான் வரும். அதே மாதிரி இந்த சைடு அப்ப இதுவும் எனக்கு 6 இதுவும் எனக்கு 6 தானே. அப்ப மொத்தம் எங்கனாது அப்ப இந்த அகலத்துல என்ன ஆகும் 12 குறையும். அப்ப 42ல 12 குறைஞ்சவள் வரும் 30. ஓகேவா. அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு பெரிய செவ்வகம் சிறிய செவ்வகம் இரண்டு செவ்வகத்தின் பரப்பை கண்டுபிடிச்சு கழிச்சிங்கன்னா பாதையின் பரப்பு கிடைக்கும். ஓகேவா. இப்ப பெரிய செவ்வகம் 42 இன்ட்டு 50 மைனஸ் சிறிய செவ்வகம் எவ்வளோ 30 இன்ட்டு 38. ஓகேவா. அப்ப ஆன்சர் பண்ணலாம் 42 இன்ட்டு 50 எவ்வளோ வரும் 2100 மைனஸ் 30 இன்ட்டு 38 எவ்வளவு வரும் 114 பிறகு ஒரு 0 அப்ப 1140. அப்ப 2100ல இருந்து 1140 கழிக்கலாம். அப்ப கழிச்சன்னைக்கு எவ்வளவு வரும் 0 இங்க 0 4 போது 10 நாள் போச்சுன்னா 6. அப்ப இங்க எவ்வளவு 20ல 11 போச்சுன்னா 9. அப்ப 960 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆன்சர் 960 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எதுன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணலாம் எண்கள் போலாம். எஃப்னு எவ்வளவு வரும் 6 ஓனா 15 இசட்னு எவ்வளவு 26. அடுத்துங்க ஜேனா 10 எஃப்னா 6 பீனா 2 இங்க சீனா 3 ஒய்னா 25 யூனா 21. அடுத்துங்க டீனா எவ்வளோ 20 பீனா 16 எல்லுனா 12. ஓகேவா. அப்ப இங்க என்ன பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அதான் முன்னாடி போகுது டிபிஎல். அதே மாதிரி சிக்கு முன்னாடி போகும்போது ஒய் யூ வருதா. அப்ப இதுவே என்னது குறையுதுன்னா சிய 3ன்னு சொல்லலாம் இல்ல 29 கூட சொல்லலாம். அப்ப 29 25 21 இங்கேயும் குறையுது. அதே மாதிரி 10 6 2 இங்கேயும் குறையுது. ஆனா இங்க என்னது இங்க கூடுது. ஓகேவா. இங்க எல்லாமே மைனஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா இங்க மட்டும் என்ன ஆகுது பிளஸ் ஆகிட்டே போகுது. அப்ப எனக்கு எது வேறுபட்டது குழுவில் சேராத தொகுப்பு FOZ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க எத்தனை எண்கள் சொல்றல அந்த எண்கள் எங்க இருக்கும் நடுவுல இருக்கும். உடனடி முன்பாக ஒரு எண் மற்றும் உடனடி பின்பாக மற்றொரு எண் கொண்டுள்ளவாறு எத்தனை இருக்கு. ஓகேவா. எத்தனை எண்கள் முன்னாடி ஒரு எண் பின்னாடி மற்றொரு எண்ணை கொண்டுள்ளது அப்படிங்கிறப்ப என்ன கான்செப்ட் மூன்றுமே எண்களா உள்ளது எத்தனை இருக்குன்னு பார்க்க போறீங்க. மூன்றுமே எண்களா இருக்கணும். எங்க இருக்கு இங்க இருக்கு பாருங்க மூன்றுமே எண்களா 8 4 7. இதே மாதிரி கண்டினியூஸா மூன்றுமே எண்கள் எங்க இருக்கு இங்க 2 எண்கள் தான் இருக்கு. இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர். ஓகே இல்ல அப்ப மூன்றுமே எண்கள் எத்தனை தான் கிடைச்சிருக்கு ஒன்னே ஒண்ணு தான் கிடைக்குது. அப்ப ஆன்சர் அது 1. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க உறவுமுறையில் கேட்கறாங்க பாருங்க கொஸ்டின். இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள்
ஆர் மைனஸ் எஸ். ஓகேவா? ஆர் மைனஸ் எஸ்னா அப்ப மைனஸ் இங்க தான் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? கணவர். ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? கணவர். அப்ப ஆர் வந்து கணவர். யாருடைய கணவர்? எஸ் உடைய கணவர். ஓகேங்களா? கணவன் மனைவினா இரண்டு கோடு போடுவேன். ஆணுனா ஸ்கொயர், பெண்ணுனா சர்க்கிள். ஓகேங்களா? அடுத்து எஸ் இன்டு டி. அப்ப எஸ் இன்டு டினா ஏ இன்டு பி தான். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப எஸ் வந்து தாய். யாருடைய தாய்? டி யினுடைய தாய். அடுத்து டி பிளஸ் யூ. அப்ப பிளஸ் என்பது என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க சகோதரி. அப்ப டி வந்து சகோதரி. யாருடைய சகோதரி? யூ உடைய சகோதரி. ஓகே, ஒரு கோடு போட்டேன்னா சகோதர சகோதரி. அடுத்து யூ மைனஸ் வி. அப்ப மைனஸ் என்பது என்ன சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க கணவர். அப்ப யூ வந்து கணவர். யாருடைய கணவர்? வி உடைய கணவர். யூ வந்து கணவர். அப்ப வி வந்து என்னது? மனைவி, பெண். அடுத்து வி இன்டு டபிள்யூ. அப்ப இன்டு என்பது என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப வி வந்து தாய். யாருடைய தாய்? டபிள்யூ உடைய தாய். ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, எஸ் என்பவர் டபிள்யூக்கு என்ன உறவு? அப்ப எஸ்க்கு இந்த டபிள்யூ வந்து என்ன உறவா இருக்கும்? அப்ப எஸ் என்பவர் பார்த்தா டபிள்யூ பார்க்க போறாரு. அப்ப டபிள்யூ வந்து என்ன சொல்றாரு? டபிள்யூட அம்மா தான் வி, அவங்களுடைய கணவர் தான் யூ. அப்ப என்னது? இவருடைய அப்பா தான் யாரு? யூ. இவங்களுடைய அம்மா தான் யாரு? எஸ். அப்ப என்ன ஆகும்? அப்பாவுடைய அம்மா. ஓகே, அதாவது தந்தையினுடைய தாய். ஓகேவா? தந்தையினுடைய தாய் தான் உங்க அப்பாவின் அம்மாவை நம்ம சொல்லுவோம். இங்க என்ன இருக்கு? தந்தையின் தாயின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மைனஸ் 5/6 பெறுவதற்கு -5/9 உடன் எதை கூட்ட வேண்டும்? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப -5/9 உடன் எதை கூட்டினால் -5/6 கிடைக்கும்? இதான கொஸ்டின். ஏன்னா -5/9 உடன் எதை கூட்டினால் -5/6 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. அப்ப -5/9 அங்கிட்டு போச்சுன்னா +5/9. அப்ப -5/6 இது அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? +5/9. இப்ப என்ன பண்ண நானு? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 9 - 5 -45, 6 30 வகுத்தல் 2 இருக்குன்னா 54. அப்ப மேல எவ்வளவு வருது? -15/54. அப்ப 3 அடிச்சோம்னா 5 3 15, 18 3 54. அப்ப -5/18 வரும். ஆன்சரோ -5/18. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு மேஜையின் மீது உற்பத்தியாளர் 10%, மொத்த வியாபாரி 15% மற்றும் சில்லறை விற்பனையாளர் 25% என்ற லாபங்களை ஈட்டுகின்றனர். அப்போ உற்பத்தியாளர் வந்து 10% லாபம் கிடைக்குது, மொத்த வியாபாரிக்கு 15% லாபம் கிடைக்குது, சில்லறை விற்பனைக்கு 25% லாபம் கிடைக்குது. அப்ப அந்த மேஜையின் சில்லறை விலை வந்து பாத்தீங்கன்னா 1265 ரூபாய். எனில் மேஜையின் உற்பத்தி விலை எவ்வளவு? அதாவது 25% லாபம் வச்சு என்ன பண்றாரு? 1265 வித்துட்டாரு. அப்ப விற்கும் போது 1225னா அப்ப அந்த உற்பத்தி செய்யும் போது அதோட ரேட் எவ்வளவு இருந்திருக்கும்? உற்பத்தி விலை எவ்வளவு இருக்கு? இதான் கொஸ்டின். கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப உற்பத்தி விலை எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. உற்பத்தி விலை எவ்வளவுன்னு தெரியாது. அதை என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இவர் வந்து 10% லாபத்தில் விற்கிறார். அப்ப 10% லாபம்னா 110/100. இவர் வந்து என்ன பண்றாரு? 15% லாபத்தில் விற்கிறார். லாபம்னா கூட்டுமா? அப்ப இன்ட்டு 115/100. ஓகேவா? 100ல இருந்து 15 கூட்டினா 115. அதே மாதிரி இங்க 25% லாபம். அப்ப என்ன பண்ணுவோம்? 100 இன்ட்டு போடும். இன்ட்டு 125/100 இஸ் ஈக்குவல் டு, இப்ப இதோட விலை எவ்வளவு? 1265. இப்ப டிவைட் பண்ணலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 11 அடிக்கலாம். ஓர் 11 11 இங்க, ஓர் 11 11 மீதி 1 16ல, ஓர் 11 11 மீதி 5 55ல 5. அப்ப ஒரு 115 115 இங்க ஒரு 115 கேன்சல். அடுத்து 4 25 100, 5 25 125. அடுத்து ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10. இப்ப இங்க 2, இங்க 4, இங்க ஒரு 100. அப்ப 2 8, 8 × 100 800. அப்ப x = 800 அங்கிட்டு போச்சுன்னா மேல போயிடும். அப்ப உற்பத்தி விலை எவ்வளவா இருக்கும்? 800 ரூபாயா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், இசான் சூர்யாவை விட 3 வயது இளையவர்.
இசான் மற்றும் சூர்யாவின் வயது விகிதம் 7:8. ஓகேவா? இசான் சூர்யா எவ்வளோ? 7:8. அப்ப இளையவர் சொன்னாலும் சரி இல்ல மூத்தவர் சொன்னாலும் சரி, அப்ப என்ன அர்த்தம்? இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் அந்த நம்பர் சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 7-8 வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்ப ஒரு எக்ஸ் தான் எவ்வளோ? 3. ஒரு எக்ஸ் எவ்வளோ? 3. அப்ப 7x வரும் 21, 8x வரும் 24. அவ்வளவுதான். அப்ப யாருடைய வயசு கேட்கறாங்க? இசானுடைய வயசு தான் கேட்கறாங்க. அப்ப இசானுடைய வயசு எவ்வளோ? 21 ஆண்டுகள். நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் ரூபாய் 1050 தனி வட்டியாக பெற 2100 ஆனது எவ்வளவு காலம் எடுக்கும்? ஓகேவா? அப்ப வட்டி வீதம் 6 கொடுத்துட்டாங்க. தனி வட்டியாக பெறணும்னா எஸ்ஏ வந்து எனக்கு இவ்வளவு வரணும். அசல் மதிப்பு 2100 இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு காலம் கிடைக்கும் கேட்கிறாங்க. அப்ப எஸ்ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. அப்ப இங்க அசல் மதிப்பு எவ்வளோ? 2100, வட்டி எவ்வளோ? 10%, காலம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, வகுத்தல் 100. இங்க மொத்தம் எவ்வளவு இருக்கு? 1050. தனி வட்டி எவ்வளோ? 1050. இப்ப என்ன பண்ணலாம்? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து 21 21, 5 21 105. அப்ப காலம் எனக்கு எவ்வளவு ஆகும்? 5 ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த இரண்டு மும்மைக்கும் தொடர்புடைய இந்த மூன்றாவது மும்பை இதுல எது இருக்குன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? அப்ப இதே மாதிரி இங்க 4 ஆப்ஷன் எது வரை கண்டுபிடிக்கலாமா? ஒண்ணுமே இல்ல. இந்த முதல் 2 நம்பரை கூட்டினீங்கன்னா 3ஆவது நம்பர் வருது. அவ்வளவுதான்ப்பா. 45 96 கூட்டினா வரும் 141. அதே மாதிரி 12 16 கூட்டினா 28. அப்ப முதல் 2 நம்பர் கூட்டினா 3ஆவது நம்பர் வரணும். இப்ப 14 17 கூட்டினா வரும் 31 தான் வரும். ஆனா இங்க 32 இருக்கு, வராது. 10 7 கூட்டினா 17. அப்ப இது எனக்கு வராது. 13 15 கூட்டினா 28. இங்க 30 இருக்கு, இது வராது. 16 20 கூட்டினா 36 வருது. ஓகேங்களா? முதல் 2 நம்பர் கூட்டினா 3ஆவது நம்பர் வரணும். வருதா? வருது. இங்கதான் வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட் 16 20 36. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் இமெயில் நீட்ஸ் இன்டர்நெட் என்பது MAPICY என்றும் ரேடியோ நீட்ஸ் வேவ்ஸ் என்பது CYNUPH என்றும் குறியிடப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்ட குறியீட்டு மொழியில் நீட்ஸ்க்கான குறியீடு என்ன? ஓகே, அப்ப நீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். நீட்ஸ் வந்து செகண்ட் இதுல இருக்கு. அப்ப செகண்ட் இது நீங்க பார்க்கணும். ஓகேவா? அப்ப நீட்ஸ் இரண்டு இடத்துலக்கும்னால இந்த இரண்டையுமே நீங்க செக் பண்ணும். அப்ப இரண்டுலயுமே அந்த வார்த்தை வந்திருக்கணும். இப்ப MA இங்க இருக்கா? வரல. PI இங்க இருக்கா? இல்ல. CY இருக்கு. இங்கேயும் CY இருக்கு, இங்கேயும் CY இருக்கு. இங்கேயும் நீட்ஸ் இருக்கு, இங்கேயும் நீட்ஸ். அப்ப நீட்ஸ் 2 முறை வந்திருக்கணும். அப்ப CYயும் 2 முறை வந்திருக்கணும். வந்திருக்கா? வந்திருக்கு. அப்ப நீட்ஸ்க்கான குறியீடு என்னது? CY. நான் PH போட்டேன்னா PH ஒரு முறை வந்திருக்கு, PIயும் ஒரு முறை வந்திருக்கு, NU ஒரு முறை வந்திருக்கு, போட முடியாது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு 10 லிட்டர் கலவையில பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 3:2 உள்ளது. அந்த கலவையில் உள்ள பாலின் அளவு எவ்வளவு? கண்டுபிடிக்கலாங்களா? அப்ப பால் மற்றும் தண்ணீர் இதோட விகிதம் எனக்கு எவ்வளவு இருக்கு? 3:2. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு? 10 லிட்டரா? அப்ப அது கூடுதல் தான் 10. அப்ப கூடுதல் எவ்வளவு? 5x தான் 10. அப்ப 1x எவ்வளவு வரும்? 2. அப்ப 1x 2னா பால் வந்து 3x தானே. அப்ப 6, தண்ணி வந்து எவ்வளவு? 4. அப்ப பாலினுடைய அளவு எவ்வளவு? 6 லிட்டர். ஆன்சர் அது 6 லிட்டர். நெக்ஸ்ட், sin square theta plus cos square theta minus secant square theta minus tan square theta plus cot theta sin theta plus cos theta வின் மதிப்பு என்ன? கண்டுபிடிக்கிறாங்களா? இது போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, sin square theta plus cos square theta மதிப்பு எவ்வளவு? 1. ஓகேவா? அப்ப இதுக்கான மதிப்பு எனக்கு எவ்வளவு? 1. ஓகேங்களா? அதே மாதிரி secant square theta minus tan square theta மதிப்பு எவ்வளவுனா 1. ஓகேங்களா? அப்ப இந்த பிராக்கெட்டுக்கான மதிப்பு எவ்வளவு? 1. அப்ப என்ன வரும்? 1 minus 1 plus cot theta sin theta plus cos theta. அப்ப 1 plus 1 minus 1 ஆகும், கேன்சல் ஆயிரும். இப்ப இந்த cot theta எப்படி எழுதலாம்? cos by sin எழுதலாமா? cos theta by sin theta. இங்க sin theta plus cos theta. அப்ப sin theta sin theta cancel. அப்ப இங்க ஒரு cos theta, இங்க ஒரு cos theta. அப்ப என்ன ஆகும்? 2 cos theta.
அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 cos θ வந்திருக்கும். அவ்வளவுதான். அப்ப இங்க நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு பாத்தீங்கன்னா 1 தான். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க ஒரு சீரியஸ் கொடுத்துறாங்க. இடமிருந்து வரக்கூடிய 5வது இலக்கம் மற்றும் வலமிருந்து வரக்கூடிய 2வது இலக்கத்தின் கூட்டுத்தொகை என்ன? அப்ப இடமிருந்து எத்தனாவது? 5வது இலக்கமா? 1 2 3 4 5. அப்ப இடமிருந்து 5வது என்னது? 0. வலமிருந்து 2வது என்னது? 6. அப்ப 0வையும் 6ஐயும் கூட்டுவோம். கூட்டினாலும் வரும் 6 தான் வரும். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 8% தனி வட்டியில் ரூபாய் 1500 ஆனது ரூபாய் 1860 அதிகரிக்க எவ்வளவு காலம் ஆகும்? ஓகேங்களா? அப்ப வட்டி வீதம் 8% தான். 1500ங்கிறது பிரின்சிபல் தான். 1860 என்னது? மொத்த தொகையா மாறும். 1500 வந்து 1860 மாறுது. அப்ப மாறுதுன்னா அது மொத்த தொகை. அப்ப மொத்த தொகை 1860னா வட்டி மட்டும் நீங்க எவ்வளவு வரும்? அப்ப இந்த என்ன பண்ண மொத்த தொகையில அசை கழிச்சா வட்டி மட்டும் வருமா? எவ்வளவு வரும்? 360. அப்ப 1860 1800 போச்சுன்னா 360. அப்ப காலம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான். SA = PNR/100. அப்ப SA மதிப்பு எவ்வளவு? 360. அசல் மதிப்பு எவ்வளவு? 1500. காலம் எவ்வளவுன்னு தெரியாது. வட்டி வீதம் எவ்வளவு? 8% வகுத்தல் 100. அப்ப 2 0க்கு 2 0. அடுத்து 4 5 5 2 5 30 மீதி 6 60ல 4 5 60 ஓரட் 8 முவட்டா 24. அப்ப என் காலம் எவ்வளவு வரும்? 3 ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் 3 ஆண்டுகள் ஆகும். நெக்ஸ்ட் கீழே கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த இரண்டு மும்மைகளுக்கும் தொடர்புடைய 3வது மும்மை எதுன்னா கண்டுபிடிக்க போறோம். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க. JKL. அப்ப கண்டினியூஸா தான் இருக்கு. அப்ப QRS OPQ RST STU இங்கேயும் கரெக்டா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து வச்சு கண்டுபிடிக்க முடியல. இப்ப செகண்ட் எழுத்து பார்க்கலாம். HIN. ஓகேவா? அப்ப ஹச்னா எவ்வளோ? 8, ஐனா 9, என்னன்னா எவ்வளோ? 14. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 கூடி இருக்கு. அடுத்த என்ன இருக்கு? 5 கூடி இருக்கு. ஓகேவா? அப்ப இது வந்து கண்டினியூஸ் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இரண்டு மட்டும் பார்ப்போம். OP கரெக்டா இருக்கு. MN கரெக்டா இருக்கு. PQ கரெக்டா தான் இருக்கு. QR இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப இங்கிட்ட என்னது? 5 கூடணுமா? அப்ப P எவ்வளோ? 16. T எவ்வளோ? 20. எவ்வளவுதான் கூடி இருக்கு? 4 தான் கூடுது. ஆனா இங்க 5ல கூடணும். அப்ப எனக்கு வராது. இப்ப இங்க செகண்ட் லெட்டர் என்னது? N 14. S எவ்வளோ? 19. 14 என்ன இருக்கு? 5 கூடி இருக்கு. அப்ப எனக்கு இது வரும். ஓகேங்களா? அப்ப எது எனக்கு ஆன்சர்? ஆப்ஷன் செகண்ட். ஏன்னா மீதி செக் பண்ணுங்க. Q எவ்வளோ? 17. U எவ்வளோ? 21. 4 தான் கூடுது. R னா 18. V னா 22. இங்கே 4 தான் கூடும். அப்ப எங்க 5 கூட்டிருக்கும்? இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் 5 கூடி இருக்கும். அடுத்து இங்க பாருங்க. இந்த இரண்டாவது மும்மைக்கு தொடர்புடைய 3வது மும்மை எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 நம்பர் கூட்டினா முதல் நம்பர் கிடைக்கும். 3 9 கூட்டினா 12. 7 21 கூட்டினா 28. அப்ப அதே மாதிரி 12 36 கூட்டினா வரும் 48 வரணும். ஆனா இங்க 44 இருக்கு வராது. அடுத்து 36 11 கூட்டினா 50 வரணும். இங்க 48க்கு வராது. 36 12 கூட்டினா 48 வருது. சரி லாஸ்ட் 2 நம்பர் கூட்டினா முதல் நம்பர் தான் வருது. இங்க அதே மாதிரி 26 12 கூட்டினா 38 தான் வரும். இங்க 48 வராது. அப்ப ஆன்சர் இது 3வது எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. A = 8 3 × 5 4 மற்றும் B = 8 5 × 5 3 எனில் A × B இன் மதிப்பு என்ன? அப்ப A வும் B யும் பெருக்க தானே செய்றாங்க. அப்ப A உடைய மதிப்பு எவ்வளோ? 8 3 × 5 4 × B இன் மதிப்பு எவ்வளோ? 8 5 × 5 3. ஓகே. இப்ப 8 3 8 5. ஓகேவா? அப்ப அடிமான சமம். அப்ப அடுக்குகளை கூட்டுங்க. அப்ப 3 5 கூட்டினா 8 இன்ட்டு இங்க 5 இங்க 5. அப்ப அடிமான 5. அப்ப அடுக்குகள் கூட்டினா ஒரு 4 3 கூட்டினா 7. அப்ப 8 8 × 5 7 இருக்கா? 8 15 தான் இருக்கு. 8 8 இல்ல. ஆனா என்ன இருக்கு? இங்க 8 8 இருந்தா 8 15 இருந்தா அப்ப இன்னைக்கு இது வராது. ஓகே. அப்ப என்ன இருக்கு? 2 இருக்கு 4 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 8 வேற எப்படி எழுதலாம்? 8 வந்து 2 3 எழுதலாம். அப்ப மேல ஒரு 8 × 5 7. அப்ப 2 அடுக்கு இருந்தா என்ன பண்ணும்? பெருக்கணும். 3 24 × 5 7. அப்ப
2 × 24 × 5 × 7. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். அது 2 × 24 × 5 × 7. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. வடக்கு நோக்கி வரிசையில வடக்கு நோக்கி இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஓகே, அப்ப 6 பேர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6. எனக்கு வலதுபுறம் சொன்னா இந்த சைடு மூவ் பண்ணுவேன், இடதுபுறம் சொன்னாங்கன்னா இந்த சைடு மூவ் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப கெல்லியின் இடதுபுறத்தில் ஒரு நபர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப கெல்லி எங்க போடுவேன்? இங்க போடுவேன். ஏன்னா கெல்லி இங்க போட்டாதான் கெல்லிக்கு இடதுபுறத்துல ஒரே ஒரு ஆள் இருப்பாங்க. கெல்லிக்கு இடதுபுறத்துல ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. அடுத்து கெல்லி மற்றும் லிசாவின் இடையே சரியா 2 நபர்கள் இருப்பாங்க. நான் கெல்லி ஆல்ரெடி போட்டேன்ல. அப்ப கெல்லிக்கும் லிசாவுக்கும் இடையே எத்தனை இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. அடுத்து மைக் என்பவர் ஓவனின் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருப்பார். ஓகேங்களா? அப்ப இது எந்த இடத்துல போடணும்னு தெரியாது. அப்ப ஓவனுக்கு வலதுபுறத்துல 2வது ஆள் தான் இருக்கு, மைக்கு. ஓகேங்களா? அப்ப ஓவன் ஒரு ஆள் விட்டுட்டு யாருப்பா? மைக் இருப்பாங்க. அடுத்து இந்த மைக் என்பவர் லிசாவின் உடனடி அருகாமையாளர் அல்ல. ஓகேவா? அப்ப எங்க வரணும்? ஏன்னா லிசாவு பக்கத்துல இங்கேயும் மைக் வர மாட்டாரு, இங்கேயும் மைக் வர மாட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம்? மைக் இங்க போடுவோம். அப்ப மைக் இங்க போட்டோம்னா மைக்கு முன்னாடி ஒரு இடம் விடணும், அதுக்கு முன்னாடி தான் ஓவன். அப்ப எங்க இருப்பார்? ஓவன் இங்க இருப்பார். ஓகேவா? அப்ப ஓவனுக்கு வலது புறத்துல 2வது யாருக்கா? மைக் இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன சொல்ல வராங்க? ஜான் என்பவர் லிசாவின் உடனடி வலதுபுறம். அப்ப லிசாவுக்கு உடனடி வலதுபுறம் யாரு? ஜான். அப்ப என்ன இதுல யார் வராம இருக்கா? நான்சி. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அவ்வரிசையின் இடது கடைக்கோடி முனையில் அமர்ந்திருப்பவர் யார்? அவ்வரிசையின் இடது கடைக்கோடி முனை. ஓகே, அப்ப இடது கடைக்கோடி இதானே. அப்ப இந்த இடது கடைக்கோடி முனையில் யார் இருக்கா? ஓவன் இருக்காங்க. நெக்ஸ்ட், பின்வரும் சமன்பாட்டில் பிளஸ் மற்றும் வகுத்தல் ஆகியவை ஒன்றுக்கொண்டு இடமாறி மற்றும் பெருக்கல் மற்றும் மைனஸ் ஆகிய ஒன்றுக்கொண்டு இடமாறினால் கேள்விக்குறி என்ற இடத்தில் என்ன வரும்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிளஸையும் வகுத்தலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 9 அதே மாதிரி மைனஸ் பெருக்கலும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அப்ப மைனஸ் உள்ள இடத்துல என்ன பண்ணுவோம்? பெருக்கல் 2, பெருக்கல் இடத்துல மைனஸ் 20, பிளஸ் உள்ள இடத்துல வகுத்தல் 4, வகுத்தல் உள்ள இடத்துல பிளஸ் 11. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க வகுப்போம். 20 வகுத்த 4 எவ்வளோ? 5. 9 2 எவ்வளோ? 18 மைனஸ் பிளஸ் 11. இப்ப என்ன பண்ணுவோம்? பிளஸ் நம்பர் 18 இங்க 11 கூட்டினா எவ்வளோ வரும்? 29 மைனஸ் 5. அப்ப 29 5% வரும் 24. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 3 பவர் k - 2 × 3 பவர் k is equal to 729. ஓகேவா? அப்ப இங்கே 3 அடுக்குல இருக்கு, இங்கே 3 அடுக்குல இருக்கு. அப்ப 729 3 அடுக்குல எழுதணும். எப்படி எழுதலாம்? 729 3ஆல் டிவைட் பண்ணிட்டே வாங்க. இல்ல அப்படின்னா 729 என்பது என்ன பார்த்தீங்கன்னா 27 ஸ்கொயர் அப்படியும் சொல்லலாம். இல்ல அப்படின்னா சொல்லலாம் 9 கியூப்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். அப்ப நமக்கு தெரிஞ்சது 729ங்கிறது 9 கியூப்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 9 நான் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் எழுதலாமா? 3 ஸ்கொயர், இங்க ஒரு 3. அப்ப 2 அடுக்கு இருந்தா பெருக்குமா? 3 அடுக்கு 6. அப்ப 729 என்னது? 3 அடுக்கு 6. அப்ப இதை அப்படியே இங்க எழுதிட்டு வாங்க. அப்ப 3 அடுக்கு k - 2 × 3 அடுக்கு k. அப்ப அடிமானம் ஃபுல்லா சமமா? இப்ப அடுக்கு மட்டும் சம் பண்ணிக்கலாம். அப்ப k - 2 இங்க என்னது? பிளஸ் k. அப்ப k - 2 பிளஸ் k இஸ் ஈக்குவல் டு இங்க எவ்வளோ? 6. அப்ப இந்த மைனஸ் அங்க போச்சுன்னா பிளஸ் 2 ஆயிடும். அப்ப 2k இஸ் ஈக்குவல் டு 8. அப்ப 2k 8னா ஒரு k எவ்வளோ வரும்? 4. அப்ப k உடைய மதிப்பு எவ்வளோ? 4. நெக்ஸ்ட், y என்பவர் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற 40% மதிப்பெண்கள் பெற வேண்டும். அவர் 20 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் எனில் தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் ஓகேவா? தேர்ச்சி பெற எவ்வளவு வேணும்? 40% வேணும். தேர்ச்சி பெற எவ்வளவு வேணும்? 40% வேணும். இங்க மொத்தம் அதிகபட்ச மதிப்பெண்ணா 100% வேணும். ஓகே, இப்ப 40% எவ்வளோ? அவர் 20 மார்க் எடுத்து 40 மதிப்பெண் வித்தியாசம் தோல்விதான் அடைகிறாரு. அப்ப மொத்தம் ரெண்டுமே கூட்டுங்க. 20 40 கூட்டினா எவ்வளவு வரும்? 60. அப்ப 40% எவ்வளவு? 60. அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்?
ஓகேங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓர் நான்கு நான்கு, மீதி 2 20ல 5. அப்ப 1% 1.5 அப்படின்னா 100% எவ்வளவு வரும்? ஒரு 10ஆல பெருக்கினா 15, இன்னொரு 10ஆல பெருக்கினா 150. அப்ப 1% 1.5னா 100% வரும் 150. அப்ப மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 150. நெக்ஸ்ட், இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 35 மற்றும் மீ போமாத எல்சியம் 306 உள்ளது எனில் அந்த இரண்டு எண்கள் எது? ஆப்ஷன்ல இருந்தே போலாம். இப்ப 16 19 கூட்டினா 35 வருது. ஓகே, இப்ப 16 39 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப பெருக்குனா எனக்கு 306 வரணும். ஓகே, எனக்கு டிவைட் பண்ண முடிஞ்சா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி வரும். அப்ப அந்த வகுத்திய அந்த மீதி பெருக்கி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இங்க 16 19 நம்ம வகுக்க முடியாது. அப்ப பெருக்கி பார்ப்போம். இப்ப லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க, 6 9 6 9 54. அப்ப லாஸ்ட் 4ல தான் முடியுது. ஆனா இங்க லாஸ்ட் எதுல முடியுது? 6ல முடியுது. அப்ப கண்டிப்பா எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இப்ப 13 22. ஓகே, கூட்டினா 35 வருது. அதே மாதிரி 13 22 நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்ப என்ன டைரக்டா தான் பெருக்க போறோம். இப்ப மூவி 2 6, லாஸ்ட் நம்பர் 6 வருது. அப்ப இதை பெருக்கி பார்க்கலாம். 13 22 பெருக்க எவ்வளவு வரும்? இங்க 6, இங்க 2, அப்ப 6 2, அப்ப 6 8 2 286 வருது. ஆனா இங்க 306ல வரணும். அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து 17 18 கூட்டினா 35 வருது. அப்ப லாஸ்ட் நம்பர் 7 8 56. இங்க லாஸ்ட்ல 6 முடியிற மாதிரி தான் இருக்கு. அப்ப 17 18 பெருக்கும் எவ்வளவு வரும்? 8 7 56, இங்க 5 8 5 1 13 7 1, அப்ப 6 10 3 306 வருது. அப்ப கூட்டுனா 35, எனக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா 306 வருது. எந்த நம்பர்? 17 18க்கு தான் எனக்கு வருது. நெக்ஸ்ட், டேவிட்டின் சம்பளம் முதலில் 40% குறைக்கப்பட்டு அதன் பின்னர் 50% உயர்த்தப்பட்டது எனில் அவர் தனது ஆரம்ப சம்பளத்திலிருந்து எவ்வளவு சதவீதம் நஷ்டமடைந்தார்? ஓகே, ஒண்ணுமே இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்க வச்சுப்போம். எவ்வளவு? 100 ரூபாய். அப்ப 100% வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 40% குறைக்கிறாங்களா? அப்ப 100 ரூபாயில் 40% எவ்வளவு? 40 ரூபாய் தான். இப்ப குறைக்கிறனால கழிக்கிறேன். அப்ப 100 40 போச்சுன்னா 60. அடுத்து என்ன பண்றாங்க? 50% கூட்டுறாங்க. அப்ப 60ல 50% எவ்வளவு வரும்? 30. இது என்ன பண்றாங்க? கூட்டுறாங்க. கூட்டினா எவ்வளவு வரும்? 90. அப்ப ஸ்டார்டிங்ல எனக்கு எவ்வளவு இருந்துச்சு? 100ன்னு இருந்துச்சு. இப்ப எண்ட்ல எவ்வளவு இருக்கு? 90 தானே இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு ஆயிருக்கு? 10% குறைஞ்சிருக்கு. என்ன இருக்கு? 10% நஷ்டமாயிருக்கு. அப்ப ஆன்சர் அது 10% நஷ்டமாயிருக்காரு. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பொறுமையா பார்த்து உணர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களது முடிவு தமிழ் ஐஸ்மி கார்த்திக். நன்றி.